அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2024 கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அதாவது அந்த 1 மார்க் கொஸ்டின், அதாவது அந்த எம்சிக்யூ அதனுடைய அந்த கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 10 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்குது. அப்போ இதில் 8 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் 5 10 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் அட்டன் பண்ணணும். அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும், அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிலபஸில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயுபாக் நாமன்கிளேச்சர் ஃபார் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் இந்த ஈத்தேன் மீத்தேன் இல்லைன்னா ஏதாவது டபுள் பாண்ட் வச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது. எப்படி கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஐயுபாக் நேம் ஆஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் ஆந்த்ரசின் பெர் ஹைட்ரோ ஆந்த்ரசின். ஸோ இதுக்கான இந்த ஐயுபாக் நேம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்களேன், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த காம்பவுண்ட் வித் நேம் டெட்ராசைக்ளோ ஹெக்சேன். அப்போ இந்த ஐயுபாக் நேமு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டாங்க. அடுத்தது பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் a pair of topomers during ring flipping. அப்போ இந்த எந்த பேர்ஸ் வந்துட்டு இந்த டோப்போமர்ஸ் ஃபார்ம் பண்ணோம் ரிங் ஃப்ளிப்பிங் ஆகும்போது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ எது வந்துட்டு அரோமேட்டிக் இல்லைன்னா நான் அரோமேட்டிக் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இன் ஐசோ ஆக்டேன் த டை ஆக்சியல் ஐசோமர் ஆஃப் 2 ஐசோப்ரோப்பல் 5 மெத்தில் சைக்ளோஹெக்சனோன் ப்ரிவைல்ஸ் ஓவர் த டை ஈக்விட்ரில் ஐசோமர். அப்போ இந்த 2 ஐசோப்ரோப்பைல் 5 மெத்தில் சைக்ளோஹெக்சனோன் வந்துட்டு இந்த ஆக்சியலில் ப்ரிஃபர் பண்ணுது ஈக்விட்ரியலில் விட. அதுக்கு காரணம் என்ன? அடுத்தது த 2 லித்தோஃபிரோன் ரியாக்ட்ஸ் வித் சைக்ளோஹெக்சனோன் டு கிவ் டேஷ். அடுத்தது பாருங்கள், இந்த ஹேலஜன்ஸ் தட் ஆர் எஃபெக்டிவ் இன் ஹெல் ஓல்கார்ட் செலிங்ஸி ரியாக்ஷன். அப்போ இது வந்து நேமிங் ரியாக்ஷனில் வந்துட்டு கொஸ்டின் கேட்டுக்கலாம். அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் பென்சைன் வித் ஆந்த்ரசின் லீட்ஸ் டு. அப்போ அந்த இன்டர்மீடியேட்ஸ் இல்லையா, அந்த ஆர்கானிக் இன்டர்மீடியேட்ஸ் ஆக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ் அதில் இருந்து கேட்டுக்கிறாங்க கொஸ்டின். அடுத்தது இந்த எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் சைக்ளோ அடிஷன். ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோசைக்ளிக் அடிஷன் ரியாக்ஷன், அப்போ அதில் இருந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிக்மா ட்ரோபிக் ஷிஃப்ட் அதில் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆனுலின், சரிங்களா, ஆனுலின்லேருந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளிக் பயோமாலிகுல்ஸ் அதிலிருந்து கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ எல்லா இதில் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லா டாப்பிக்லேயும் இருந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அதுவும் அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த நார்மலாக இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் பிஜிடிஆர்பி ஸோ அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் மாதிரி இல்லாமல் இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்குது. அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டீப்பாக போய் படிக்கணும். அதாவது இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க இல்லையா. இப்போ இதே போல் அடுத்தது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் இந்த ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட் ஆட்ஸ் டு திஸ் இன் 1,4 அடிஷன் ஃபேஷன், அதனுடைய ப்ராடக்ட் என்ன அதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரீஏஜன் ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இதில் கொடுத்துக்கிறாங்க, என்ன ப்ராடக்ட் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வித் என்பிஎஸ் இந்த என் புரோமோசக்சினிமைடு அந்த ரீஏஜெண்ட்டை கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் லித்தியம் கார்பன் டை ஆக்சைடு அதில் ரியாக்ஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அதை கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது தெர்மாலிசிஸ். அடுத்தது இதில் இந்த கார்பின் இல்லைங்களா, விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் அன் எலக்ட்ரோஃபிலிக் கார்பின் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க.
இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ இனி வரக்கூடிய எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்னாலும் சரி, செட் எக்ஸாம்னாலும் சரி, ஸோ இந்த மாடலில் தான் இருக்கும். இந்த மாடல் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கூட இருக்கலாம், இல்லை இதை விட கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ இதுதான் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்னச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ அப்போ இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நீங்கள் ஜெயிக்கணும், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்துருவோம். ஈஸியாக எப்படி படிக்கிறது, ஈஸியாக எப்படி அதை வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நமக்கு இந்த ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் ஆயாச்சு. ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நிறைய டாபிக்ஸ் போயிடும். நீங்கள் வந்து பரவ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு போயிடும். அதை கவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடனடியாக நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த செட் எக்ஸாம் இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படிச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஆர்பி பாலிடெக்னிக்னாலும் சரி, பிஜிடிஆர்பி எக்ஸாம்னாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்முடைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.